திமுக அரசை கண்டித்து கேப்டன் அவர்கள் ஆணைக்கு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தளபதி தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் கண்டிக்கின்றோம் மின்சார கட்டணத்தை கண்டிக்கின்றோம் அராஜக போக்கை கண்டிக்கின்றோம் அவர்கள் இன்று தமிழ்நாடு முழுவதும் மின்சார கட்டணத்தை ரேஷன் கடைகளில் பொருட்களின் முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக ஆங்காங்கே ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. திராவிட கழகத்தின் நிறுவனத் தலைவர் கேப்டன் அவர்களின் அருளாசியுடனும் எங்கள் கழகத்தின் வீரமங்கை கழக பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்கள் ஆணைப்படி இன்று தமிழகம் முழுவதும் ஆளுகின்ற திமுக அரசை கண்டித்து மக்களுக்கு விரோதமான செயல்களை செய்து கொண்டிருக்கும் மாநில அரசை கண்டித்து பொதுமக்கள் வயிற்றில் அடிக்கும் இந்த விடியா திமுக அரசை கண்டித்து சென்னை மாவட்டத்தின் சார்பாக இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் கழக துணைச் செயலாளர் அருமை அண்ணன் சுதீசார் அவர்கள் தலைமையில் இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. அதற்குள்ளாக இந்த விடியா அரசின் காவல்துறை நடைபெறுகின்ற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஒடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஏழை மக்கள் தானாக முன்வந்து இந்த மின்சாரத்துறையை கண்டித்து தங்கள் வீட்டில் இருந்த பொருட்களை உபயோகப்படுத்த முடியாத காரணத்தினால் எங்களுக்கு ஒரு விடிவு காலம் ஏற்படுத்தி கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க எங்கள் கட்சியின் சார்பாக ஓடாத மிக்சி, ஃப்ரிட்ஜி, மின்சாரத்தில் இயங்கும் அனைத்து எலக்ட்ரானிக் பொருட்களையும் சவக்கூலிக்கு அனுப்பும் போராட்டத்தை முன்னெடுத்தோம். ஆனால் இந்த விடியா திமுக அரசின் காவல்துறை அந்த பொதுமக்களை மிரட்டி உங்களுக்கு மேல் கேஸ் பதிவு செய்து விடுவோம், உடனடியாக அந்த பொருள்கள் எல்லாம் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்று மிரட்டியதன் காரணமாக பொதுமக்கள் ஒரு பயத்தை உருவாக்கி இந்த போராட்டத்தை வெற்றியடைய விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தை தடுக்க எண்ணம் கொண்ட மாநில அரசு மக்கள் வயிற்றில் அடிக்காமல் மின்சார கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காகத்தான் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமே நடைபெற இருக்கிறது. தான் எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது அடிக்காதே மக்கள் வயிற்றில் அடிக்காதே என்று தன் வீட்டு முன் நின்று கத்தி ஒரு விளம்பரத்தை தேட தெரிந்த இந்த ஆளும் அரசாங்கத்திற்கு தன் ஆட்சி அமைந்தவுடன் தான் செய்த ஆர்ப்பாட்டத்தின் விளைவாக இந்த மக்களுக்கிடம் ஒரு நம்பிக்கையை பெற்று போலித்தனமான வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்த பின் மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் 3 முறை ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் தான் ஆகிறது, அதுக்குள் 3 முறை மின்கட்டண உயர்வு ஏற்றப்பட்டு விட்டது. இந்த மின்கட்டண உயர்வு ஏற்றத்தால் பாதிக்கப்படுவது என்னமோ ஏழை மக்களும் தொழிலாளர்களும் தான். இவர்கள் சொல்வார்கள் யூனிட்டுக்கு 30 காசு என்று ஏற்றிவிட்டோம், வேற என்ன ஏற்றணும் என்று கேட்பார்கள். ஒரு யூனிட்டுக்கு 30 காசு என்பது 100 யூனிட்டுக்குள் இருக்கும் ஒரு சிறு தொகை. ஆனால் இங்கு மக்கள் பயன்படுத்தும் யூனிட்டின் அளவு மிக அதிகம். அப்பொழுது ஒரு 1200 ரூபாய் அவர்கள் மின்சார கட்டணம் செலுத்துவார்கள் என்றால் இன்று விடியா திமுக அரசில் ரூபாய் 6000, 7000
12,000 பிம்பிலிக்கு பிலாப்பி. இதுதான் இவர்களோட ஆட்சி முறை. தான் ஆட்சியில் இல்லாத போது ஒரு வகை போராட்டத்தின் மூலம் மக்களை திசை திருப்பி தனக்கு வேண்டியதை சாதித்து மக்களிடம் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து அந்த வாக்குறுதிகளின் வாயிலாக பொதுமக்களை ஏமாற்றி விடியா திமுக அரசு ஆட்சி அமைத்து விட்டது. ஆட்சி அமைத்தவுடன் தனக்கு ஓட்டளித்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நல் காரியங்கள் இருந்தால் ஒழிய மீண்டும் இந்த திமுக அரசு வருகின்ற 2026 ஆட்சி அமைக்கப் போவதில்லை என்பது இது கண்கூடாக தெரிகிறது. எத்தனையோ போராட்டங்களுக்கு மத்தியிலும் மக்கள் விலைவாசி உயர்வை சகித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பால் கட்டண உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, பஸ் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, கழிவுநீர் வரி உயர்வு, எல்லா வரியையும் உயர்த்திவிட்டு அரசாங்கம் இன்னும் நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பது பொதுமக்களிடையே ஒரு நகைப்பை உருவாக்கியிருக்கிறது. ஆண்டொன்றுக்கு ரூபாய் 50,000 கோடி 60,000 கோடி வசூல் செய்யும் டாஸ்மாக் கடை அரசாங்கம் நடத்தி அதில் வரும் வருவாயில் இந்த ஆட்சி நடைபெறுவது என்பது மிகவும் வெட்கக்கேடானது, கேவலமானது. அது சொல்ல ஒரு வார்த்தையும் இல்லாத ஒரு எண்ணத்தை கொண்ட அரசாங்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எங்கள் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் எத்தனையோ இடங்களிலே தன் கூட்டணி கட்சியாக இருந்தாலும் அன்று சட்டசபையிலே பால் விலை உயர்வை கண்டித்து குரல் கொடுத்து அந்த அம்மையாருக்கும் எங்கள் தலைவருக்கும் மிகப்பெரிய ஒரு போராட்டமே நடந்தது. ஆனால் இன்றைய விடியா திமுக ஆட்சியின் கூட்டணி கட்சிகள் அடிமையாகி வாய் திறந்தால் கூட்டணியை விட்டு வெளியே அனுப்பிவிடுவேன் என்ற பயத்தில் தன் சப்த நாடிகளையும் அடக்கி ஒரு அடிமையை போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிமைத்தனத்தை விட்டொழியத்தான் எத்தனையோ அம்பேத்கரும் பெரியாரும் இந்த பூமியில் தோன்றி அடிமையில்லா வாழ்க்கை வாழ வேண்டும், அடிமை என்பது ஒரு புழு பூச்சிக்கு 5 அறிவு உள்ள ஜீவனு கூட அடிமை என்பது இல்லாதது என்ற ஒரு காரியத்தை இந்த உலகுக்கு, இந்த பூமிக்கு, இந்த தமிழ்நாட்டிற்கு கேள்வி கேளுங்கள், அப்பொழுதுதான் நியாயம் பிறக்கும். போராட்டம் செய்யுங்கள், அப்பொழுதுதான் வழி பிறக்கும். இதுதான் திராவிட மாடலின் ஆட்சி. ஆனால் இவங்கள் நடத்துவது விடியா திமுக ஆட்சி என்பது திராவிட மாடல் ஆட்சி அல்ல, இது விடியா விளம்பர ஆட்சி. எதை விளம்பரம் செய்தால் மக்களுக்கு சென்றடையும் என்ற எண்ணத்தை நன்றாக தெரிந்து வைத்து திமுகவில் ஒரு பிரச்சனையை, தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனையை உருவாக்கினால் திமுக வேறொரு பிரச்சனையை உருவாக்கும். மின்கட்டண உயர்வை உயர்த்தி எதிர்கட்சிகள் போராடி கொண்டிருக்கின்ற பொழுது திமுக அதை திசை திருப்ப திமுகவோட அமைப்பு செயலாளர், நாங்கள் போட்ட பிச்சையில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற கூட்டம்தான் இந்த தமிழ்நாட்டு மக்கள், கண்டிப்பாக அவர்கள் போட்ட பிச்சை, ஆட்சியாளர்கள் போட்ட பிச்சை தான். ஆனால் அந்த ஆட்சியாளர்கள் மக்களிடம் பிச்சை எடுத்து தான் ஆட்சிக்கே வந்தார்கள் என்பதை RS பாரதி அவர்கள் மறந்துவிட்டார்கள். வீடு வீடாக போய் தாய்மார்களிடமும் பெரியவர்களிடம் காலில் விழுந்து எங்களுக்கு ஓட்டு போடுங்கள், இந்த நாடை நாங்கள் சொர்க்கபுரியா ஆக்கின்றோம், இந்த நாடை பாலாறும் தேனாரும் ஓடும் ஒரு நகரமாக மாற்றுகின்றோம், மினி சிங்கப்பூராக மாற்றுகின்றோம், வறுமை என்பதே தமிழ்நாட்டில் இல்லை என்ற நிலையை உருவாக்குவோம் என்று பொதுமக்களிடமும் பெரியவர்களிடமும் தாய்மார்களிடம் காலில் விழுந்து பிச்சை எடுத்த அந்த ஓட்டுகள் தான் இன்று நீங்கள் பிச்சை போடுவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆர்ப்பாட்டம் என்பது உங்களுக்கு நாங்கள் செய்கின்ற ஒரு எதிர்ப்பை தானே தவிர அந்த எதிர்ப்பு மக்களுக்கான ஒரு நல் திட்டங்களை வழிவகுக்க வேண்டும் என்று இந்த விடியா திமுக அரசை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கின்றோம். மக்களை வாட்டி வதைக்கும்
இந்த மின் கட்டண உயர்வை குறைத்திட வேண்டும். இல்லையேல் வருகிற 2026 மக்கள் உங்களுக்கு பாடம் புகுத்துவார்கள் என்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ்நாடு முதலமைச்சர் அறிக்கை கொடுத்துருக்காரு. மற்ற மாநிலத்தில் விட நம்ம தமிழ்நாட்டில் வந்து கம்மியாக தான் மின் கட்டண உயர்வு பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு பேசும் தமிழக முதல்வர் எல்லா விஷயத்திலும் ஒத்து பேச வேண்டும். மற்ற மாநிலங்களோட வளர்ச்சி, தமிழ்நாட்டோட வளர்ச்சி 3 ஆண்டுகளில் மின்சாரத்துறையில் வெள்ளை அறிக்கையை தமிழக முதல்வரால் சமர்ப்பிக்க முடியுமா? பொதுமக்கள் முன்னிலையில் இவ்வளவு வருமானம் வருகிறது, இவ்வளவு செலவு ஆகிறது, இதில் ஊழியர்களுக்கு இவ்வளவு பங்கு கொடுக்கின்றோம், தனியாரிடமிருந்து இவ்வளவு மின்சாரம் கொள்முதல் பண்ணுகின்றோம், தனியாரிடமிருந்து இவ்வளவு விலைக்கு நாங்கள் கொள்முதல் பண்ணுகின்றோம் என்று ஒரு வெள்ளை அறிக்கையை தமிழக முதல்வரால் பொதுமக்களுக்கு கொடுக்க முடியுமா? திமுகவோட ஒரு கூட்டணி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் இது வரைக்கும் யாருமே கூட்டணிக்காரங்க யாருமே வாய் திறக்கல. அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? அதுதான் பெரியார் சொன்ன ஒரு மேற்கோள் காட்டினேனே, அடிமை என்பது உடைக்கப்பட வேண்டும், போராட்டம் என்பது மக்களுக்கான ஒரு திசையாக திரும்ப வேண்டும். வாய் பொத்தி கைகட்டி நிற்பது ஒரு அடிமைத்தனம். அந்த அடிமைத்தனத்தில் இருந்து கூட்டணி கட்சிகள் வெளியேற வேண்டும் என்பது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கருத்து.